வெங்கையா நாயுடு பார்த்தாருங்க. அப்படியா, என்ன சொன்னார் அப்படின்னாரு. சொன்னேன். சொல்லிவிட்டு இந்த மாதிரி சொல்லிவிட்டு வேறு என்ன சொன்னார், நீங்கள் எல்லோரும் மந்திரி ஆகிடுங்கன்னாரு. அவர் சொன்னார் தூன்னார் பாருங்க. இதுதான் அவருடைய ரியாக்ஷன். அந்த மாதிரி எனக்கு வந்து வில் நெவர் நெவர் எவர் இன் மை லைஃப் இந்த வார்த்தை அவர் சொன்னார். நான் வந்து பிஜேபியை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். அந்த முடிவில் வந்து காங்கிரஸை எதிர்த்து போகக்கூடாது, பிஜேபியை ஆதரிக்கக்கூடாது என்பதில் கடைசி வரை தெளிவாக இருந்தார். நான் ஒரு நாள் இரவு வந்து இங்கேருந்து கும்பகோணம் போகிறோம் காரில், ஒரு பென்ஸ் கார், முன்னால் டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாங்க, பின்ன இவர் சைடில் லெஃப்ட்டில் உட்காந்துருக்காங்க, நான் பின்னால் உட்காந்துருக்கேன். 2 பேர் தான், வேறு யாரும் கிடையாது. ராத்திரி 12 மணி 1 மணி இருக்கும். அப்போது வந்து அப்படி லேசாக சிகரெட்டை பற்ற வச்சுட்டார். உடனே ஜன்னல் பின்னால் உள்ள காருக்கு மிரர் எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம வந்து கட்சியை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம்னா ரொம்ப நல்லா ஆகிடும்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து காங்கிரஸை ரொம்ப சார்ந்து நின்று எல்லா ஸ்டாண்டும் அப்படி எடுக்கிறோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, இப்போ நீங்களும் அதோட சேர்ந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒன்று சொல்கிறேன்ப்பா, காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய இயக்கம். இன்றைக்கி அந்த இயக்கம் வந்து சில இடங்களில் வந்து சின்ன இயக்கமாக மெலிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் இந்தியாவில் எந்த கிராமத்தில் போனாலும்